ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், காயின் ஆபேல் காலத்திலிருந்து ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் இருக்கு. ஆனா இந்த காலம்தான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய உச்சம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 6:4 வாசிங்க. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதான் அந்த காலம். பூமியில் உள்ளவர்கள் ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானம் போயிருச்சு. இன்னைக்கு சமாதானம் பேசுவாங்க, ஆனா எங்கேயுமே என்ன கிடையாது, சமாதானமே கிடையாது. போலியான சமாதானம் தான். இப்போ சமாதானம் இல்லைங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம நாட்டுக்கு நம்ம போனாலே நம்மளை செக் பண்ணாம உள்ள விட மாட்டேங்கிறான் இல்லையா? வெளிநாட்டில் நம்மளை செக் பண்றானா நியாயம். இப்போ நீங்க இந்தியாவுக்கு போறீங்க, போய் இறங்கினவொன்னு ஏர்போர்ட்ல செக் பண்ணாம உங்களை அனுப்புறானா? அனுப்பவே மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்க? யாரையும் இப்பொழுது நம்ப அவர்கள் தயாராக இல்லை. அத்தனை பேரையும் தப்பானவங்களை தான் பார்க்குறாங்க. இவங்க தப்பானவங்களா இருப்பாங்களோ, இவங்ககிட்ட குண்டு இருக்குமோ, அல்லது தப்பான காரியங்களை வச்சிருப்பாங்களோ, கடத்தல்காரனா இருப்பானோ, எல்லாரையுமே தப்பா பார்க்குற ஒரு நிலைக்கு பூமி வந்துருச்சு. இதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஒருத்தரையும் யாரையும் பாசிட்டிவா பார்க்குற மேனர்ல இப்ப இல்ல. எவ்ரிதிங் இஸ் நெகட்டிவ். ஒரு காலத்துல எல்லாரையும் நல்லவங்களா பார்த்து தப்பு நடந்தா சொல்லுவாங்க, நல்லவங்கன்னு நினைச்சோம், ஆனா அவங்க இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்ப என்ன பேச்சே என்ன இருக்கு? யாராவது தப்பு செஞ்சா எனக்கு அப்பயே தெரியும், அவனை பார்த்தாலே தெரியுதுங்கிறான். ஏன்னா இப்ப யாரை பார்த்தாலும் எப்படிதான் இருக்கு, கெட்டவனா தான் தெரியுது. அதான் நான் எப்பவும் சொல்வேன், இந்த சகோதரிமார்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். அதுவும் குறிப்பா ஊழியக்காரருடைய மனைவிகள் இருப்பாங்க, பாஸ்டர்மா, அவர்களுக்கு பயங்கரமான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. என்னன்னு கேட்டா, பொதுவாக அந்த சகோதரர்கள் யாரை பார்த்தாலும் வீட்டுக்கு கூட்டு வந்துருவான், வாங்க ஒரு காப்பி குடிக்கலான்ருவான். அதுவும் சில ஊழியக்காரங்களாம் வந்தாங்கன்னா வாங்க காஃபி குடிக்கலான்ருவான். இந்த அம்மா உள்ளே இருப்பாங்க. உள்ளே இருக்கிற அந்த அம்மாட்ட இவர் சொல்லுவார், ஏம்மா ஒரு காஃபி கொடுமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா அப்படி எட்டி பார்க்கும். ஒரு செகண்ட் தான் பார்ப்பாங்க. அப்படி எட்டி பார்த்துட்டு, எப்பா கொஞ்சம் உள்ளே வாங்கன்னா வந்தவன் ஃபெயில்னு அர்த்தம். எனக்கு தெரியும், நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். அப்படி உள்ளே வாங்க அப்படின்னா வந்தவன் ஃபெயிலு. அந்த அம்மா கேட்கும், யார் இருந்தாலும் பார்க்கவே சரியில்லை, நீங்கள் அவனை கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னா இவர் சொல்வார், நீ சும்மா இருமா, எல்லாரையும் அப்படி தான் பேசுவேன், நீ காஃபி போடு அப்படிம்பாரு. ஒரு 3 மாதம் கழித்து வந்தவன் ஏமாத்திடுவான். வந்தால அப்படி சோகமாக உட்காந்துருப்போம் வீட்டில். அந்த அம்மா கேட்கும், என்ன ஆச்சு அப்படின்னு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் இல்லைம்மா, அவர் நல்லவர் இல்லை போல, நிறைய பேரை ஏமாற்றிட்டாரு. அந்த அம்மா சொல்லும், அதைத்தானே உனக்கு அன்றைக்கே சொன்னேன், நான் பார்த்த உடனே சொன்னேன்ல. அந்த அம்மா எப்படி அதை கண்டுபிடிக்குதுங்கிறது தான் இன்ன வரைக்கும் தெரியாத சீக்ரெட். அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க. அது 195% கரெக்டாக தான் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு தடவை ஏதேனில் ஏமாந்துருச்சு, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வலு சர்ப்பமாக தான் பார்க்குது. இப்போ அது பழத்தையே பார்க்கறதில்ல. யார் வந்தாலும் இது சர்ப்பமாக இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. இது சகோதரர்களுக்கு நமக்கு தெரியாது, நமக்கு பட்டா தான் தெரியும். நமக்கு ஒரு 10,000 நம்ம கையை விட்டு போனா தான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த அம்மா முன்னாடியே சொல்லும், வேணாம் அவன் சரியில்லை, ஆள் பார்த்தா சரியில்லைங்க, நம்மளை அதை ஒத்துக்கவும் மாட்டோம். நான் ஆண்டவர் இப்படி செஞ்சு வச்சிருக்கிறேன் இப்படி போட்டோம். நான் எப்பவும் சொல்வேன், அந்த ஏதேனில் ஒரு தடவை தான் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா பழத்தை சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்துச்சுன்னு இருக்கோம். இது வரைக்கும் அந்த அம்மா பாருங்க, அவன் சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடும். அந்த அம்மா முன்னாடி சாப்பிடவே சாப்பிடாது. அந்த ஒரு ட்ரிப்பு தான் தான் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அதுக்கப்புறம் அந்த அம்மா அவன் புசித்து, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடும். ஏமா நீ சாப்பிடலையா? இல்லை, நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிடலான்னு இருக்கேன். ஏன் சாகவே சாவாய்ங்கிறது உனக்கு நடக்குதா இல்லையா நான் பார்த்துக்கிறேன். அது அங்கே ரெடி ஆயிடுச்சு. அது இன்ன வரைக்கும் அது நம்ம என்ன நினச்சிப்போம் தெரியுமா, நம்ம கணவன் மாதிரிலாம் சொல்லுவான், நான் போகாமல் அது சாப்பிடவே சாப்பிடாதும்மா. அது என்னன்னா டெஸ்ட் பண்ணாமல் அந்த அம்மா சாப்பிடவே சாப்பிடாது. நான் உங்களை சொல்ல கவனிங்க, இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எவ்வளோ மோசமான இடத்துக்கு நீங்கள் பூமி வந்துருச்சு பார்த்தீங்களா? யாரையுமே என்ன செய்ய முடியல, நம்பவே முடியல. ஆனால் நான் சொல்லுவேன், ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தினுடைய உச்சம் எதுன்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற அன்புலையே தி பெஸ்ட், கடவுளுக்கு அப்புறம் தேவனுடைய அன்புக்கு அப்புறம் தி பெஸ்ட் அன்பு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தாயினுடைய அன்பு தான். வேதமும் அப்படி தான் சொல்லுது, கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மரப்பாள். இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்களா, தாய் பிள்ளையை கொலை பண்ணுறது அதிகமாகிட்டே போகுது.
தாய் பிள்ளையை கொலை பண்ணுறது அதிகமாக. காரணம் என்னன்னு எடுத்து பாருங்க. அற்ப காரணமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயமா இருக்கும். ஒரு கோபம், ஒரு மூர்க்கம், ஒரு சின்ன இச்சை, இதான் இருக்கும் காரணம், வேற ஒன்றுமே இருக்காது. தாய் பிள்ளையை வெறுக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தை மாதிரி எந்த காலகட்டமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போன ஜென்ரேஷன்காரங்க கூட பிள்ளை சாப்பிட்ட பிறகுதான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் சாப்பாடு செஞ்ச உடனே முதல்ல சாப்பிட்டுடுது, அப்புறமா தான் பிள்ளைக்கே போடுது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஜென்ரேஷனே மாறிடுச்சு. கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மரப்பாலோங்கிறது கரெக்டாக இருக்கு. திருவனந்தபுரத்தில் ஒரு அம்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. 1.5 வயசு பிள்ளை தொட்டில்ல பாலுக்கு அழுதுருக்கு போல. இது பேப்பரில் வந்த செய்தி. இந்த அம்மாவுக்கு தொட்டில் ஆட்டிட்டு சுடுதண்ணி வச்சு பால் கலக்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு. இந்த அம்மாவுக்கு பிள்ளை சீரியலை பார்க்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லி கோவம். தொட்டில் ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்களாம், அது அழுதுகிட்டே இருந்துச்சான். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கோவத்தில் பிள்ளையை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாங்க. இது தினத்தந்தி பேப்பரில் வந்த செய்தி. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாமா செய்வாங்க அப்படின்ட்டு போய் இன்டர்நெட்டில் பார்த்தா இதுதான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கு. இதை விட கொடுமையானதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாயா இருக்குமானே நமக்கு தெரியாது. அதான் வேதம் சொல்லுது, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, கர்த்தர் அதை அழிக்க சித்தம் கொண்டார். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அதே நிலைமை தான் இன்னைக்கு. பூமி கொடுமையின் உச்சம். ஆண்டவர் சொல்றார், அன்பு தனிந்து போகும். இன்னைக்கு ஜனத்துக்கு விரோதமாக ஜனத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா அன்பே கிடையாது. எங்கேயுமே அன்பு கிடையாது. விசுவாசிகளுக்குள்ள அன்பு கிடையாது, தாய் பிள்ளைகளுக்குள்ள அன்பு கிடையாது. அன்பு வற்றி போச்சு. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த காலத்துலலாம் பிள்ளைகள் அப்பா அம்மாவை நடுத்தரில் நிறுத்துவாங்க, சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 வருஷமா பார்க்குறேன் பேப்பரில் நியூஸ் எப்படி வருதுன்னா, சொத்து கேட்ட பையனை அப்பா வெட்டி கொன்றார். இப்படிதான் வருது. அப்பா அம்மாவே எப்படி ஆயிட்டாங்க இப்பெல்லாம்? எனக்கு அப்புறம் நீ எடுத்துக்க, எனக்கு முன்னாடி உனக்கு கிடையாது. இது கேட்ட நம்ம ஞானங்கிறோம், அறிவுபூர்வமாக செய்கிறோம். நம்மளை நடுத்தரில் நிறுத்திடுவாங்கன்ட்டு நம்ம நினைக்கிறோம், கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எழுதுனா சொத்து எழுதுறவெல்லாம் அப்படி தான் எழுதுறான், எனக்கு பின் என் பிள்ளைகளுக்கு, அப்படித்தானே எழுதுறோம். ஏன்னா இப்போ நமக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். மறைமுகமாக பிள்ளைகள் மேலே நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆனா வேதத்தில் நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது இருக்கும் போதே சாலமோனை ராஜாவாக மாத்துவான். ஆபிரகாம் இருக்கும் போதே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான்னு இருக்கும். இன்னைக்கு அது வராது. இன்னைக்கு யாக்கோபா இருந்தா எனக்கு பிறகு எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீது என்ன பண்ணுவாரு? நான் செத்த பிறகு சாலமோன் ராஜாவாக இருப்பான்னு சொல்லுவார். ஆனா வசனம் சொல்லுது, அவன் இருக்கும் போதே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அந்த காலத்துக்கு இந்த காலகட்டத்துக்கும் அதான் டிஃபரன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கடைசி கர்த்தருடைய அன்பு, அவருடைய எதிர்பார்ப்பு சபைக்குள்ள மட்டும்தான் இருக்கு, உலகத்துல கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ளேயும் என்ன போயிட்டு இருக்குது? அன்பு குறைஞ்சி போயிட்டே இருக்குது. சபையிலையும் என்ன ஆயிடுச்சு? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், சபைக்குள்ளேயும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர். அதாவது ஒருமனப்பட்டு ஒரே ரத்தத்தில் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியவர்களே ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமை அதுதான். ஒரே ரத்தத்தில் பானம் பண்றோம்னு சொல்றோம், ஆனா சபைக்கு விரோதமா சபை, ஜனத்துக்கு விரோதமா ஜனம், விசுவாசிக்கு விரோதமா விசுவாசி, ஊழியக்காரனுக்கு விரோதமா ஊழிய. அதான் நான் சொல்லுவேன், இவனை கேளுங்க அவன் போக மாட்டேன்பா, அவனை கேட்டா அவன் போக மாட்டேன்பா, மாறி மாறி அவன் போக மாட்டான் அவன் போக மாட்டான் அவன் மாட்டான்னு அத்தனை பேரும். சிபிஎம் காரங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, எவனுமே பரலோகத்துக்கு போக மாட்டான், நாங்க தான் போவோம்பா, நாங்க தான் 144, வேற எவனுமே இல்லைம்பா. பெந்தோகாசக்காரனுக்கு நம்மளை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஆர்சி காரன் வரவே மாட்டான்பா. ஆர்சி காரனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, நீங்க எவனுமே வர மாட்டீங்கன்னாம்பா. கடைசியில் யாருமே போக போறது இல்லை. நிலைமை அதான். அப்ப இதான் கிறிஸ்தவத்திலே நீங்க என்ன கிடையாது? ஒரு மனம் கிடையாது. ஆர்சி கிறிஸ்தவம் இல்லை, அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அங்க கொண்டு வந்து நினைக்காதீங்க. விக்கிரக வழிபாடு உள்ள எந்த கிறிஸ்தவமா இருந்தாலும் அது கிறிஸ்தவம் கிடையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு யாருக்குள்ள என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை. இதான் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தினுடைய உச்சம். இது ஒரு பக்கம். இயேசு இன்னொன்னு சொல்றாரு, சபைக்கு விரோதமாக ஒன்று எழும்புமா கடைசி காலத்தில், கொலை செய்யறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 16:2. அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். அவங்க பிரிச்சுட்டாங்க. இப்போ புரியுதா? அவங்க பழைய ஏற்பாடு, இவங்க புதிய ஏற்பாடு. நீங்க வாசிங்க சிஸ்டர். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தான் மேசேக், தூபால் இதெல்லாம் வருது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரிஞ்ச பேர் தானே, இயேசு கிறிஸ்து, பேதுரு, யோவான், இவ்வளவுதான் வரும். நீங்க வாசிங்க சிஸ்டர். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வரும். தன் தேவனுக்கு, தன்னுடைய கடவுளுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்வாங்களாம்? கொலை செய்வாங்களாம். இதான் இப்ப வேர்ல்டு வைட் நடக்குது.
ISIS ஆகி இருக்கட்டும், அது இந்தியாவில் இருக்கிற காரியங்களா இருக்கட்டும், அத்தனை பையில என்ன பண்றான்? அவன் கடவுளுக்கு சேவை செய்வதா நினைச்சுக்கிட்டு நம்மள அதுலயும் தெளிவா இருக்கும். உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் இருக்கும். அப்படிதானே இருக்கு. சர்ச்சுக்கு போக விட மாட்டானாமா, சர்ச்சுக்கு போக விடாம போறவனை அடிச்சு கொள்வானாமா. தெளிவா இருக்கு வசனம். அது இந்த காலம்தான். இந்தியாவுக்குள்ள தெளிவா நடக்குது, தமிழ்நாட்டிலையும் நடக்குது. சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு தடுக்கிறாங்க, எங்க ஏரியாக்குள்ள சர்ச்சு நடத்தக்கூடாதுங்கிறான், சர்ச்சுக்கு போறவங்களை தடுக்கிறாங்க, மீறி கொலை நடக்குது. இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்க, விசுவாசிகள் எல்லா ஊழியக்காரங்களாம் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் என்னன்னா, நாமளும் இதுக்கு எதிராக என்ன செய்யணும், ஏதாவது கிரியை செய்யணும், நாமளும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும், நாமளும் வந்துட்டு இதுக்கு விரோதமாக போராட்டம் நடத்தணும், உண்ணாவிரதம் இருக்கணும், கலெக்டரை பார்க்கணும், போலீஸை பார்க்கணும். எவனை பார்த்தாலும் ஆகாது. ஏன்? இது தீர்க்க தரிசனம். உரைச்சது கர்த்தர், நடக்கத்தான் செய்யும். இது அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு எந்த கவர்மெண்ட்டும் கிடையாது, யாரும் கிடையாது. உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இன்னைக்கு என்னமோ சபை காலத்தில் இந்த காலத்தில் தான் உபத்திரவம் மாதிரியும், வேற எந்த காலத்திலும் உபத்திரவம் இல்லாத மாதிரியும், இப்ப கடைசி காலத்தில் ஊழியக்காரங்களாம் சேர்ந்து போராட்டம், உண்ணாவிரதம், நாங்க ஒரு மனமா கூடி போய் பெட்டிஷன் கொடுக்க போறோம், ஒன்னும் வாய்க்காது. நான் சொல்றேன், அப்ப என்ன பண்ணணும்? ஒரு மனமா கூடி ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான் செய்யணும். முழங்காலுக்கு கீழே தான் மொத்த பவரும் இருக்கு. ஒரு அரசாங்கத்தையே கவுக்கிற வல்லமை முழங்காலுக்கு இருக்கு. கர்த்தர் நம்ம போய் நின்னோம்னா நமக்காக கர்த்தர் தான் கிரியை செய்வார். இன்னைக்கு கடைசி காலத்தில் எப்பவும் இல்லாம கூட்டமைப்பு நிறைய வந்துருச்சு, ஃபெலோஷிப் நிறைய வந்துருச்சு, எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து ஜெபம் பண்றது தப்பே கிடையாது. ஆனா அரசியல்ல சபைகள் ஈடுபடுவது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. சபை அரசியல்ல ஈடுபடக்கூடாது, அரசியல்வாதிக்கு பின்னாடி போகக்கூடாது, உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. சபை செய்ய வேண்டியது உபவாசம், உண்ணாவிரதம் கிடையாது. சபை போராட வேண்டியது ஜெப அறையில, ரோட்ல இறங்கி கிடையாது. இன்னைக்கு அதான் நடக்குது. எங்க போனாலும், எந்த ஊர்ல போனாலும் சபைக்கு விரோதமா எழும்புறாங்க. நாம எல்லாம் ஒரு மனமா கூடி நம்ம பவரை காட்டணும். ஒரு பவரை நீங்க காட்ட வேண்டாம். பவரை காட்டுறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பவர் காட்டுவார். உங்களுக்கு விரோதமா எவன் எழும்பினாலும், உங்களை ஒழிக்கணும்னு எவன் நினைச்சாலும், உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும், ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவா சொல்லுது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. கர்த்தர் சொன்னதுதான் அது. சபை, இந்த சபை இருக்குது, என்னென்ன ராஜ்யத்தை பார்த்திருக்கு தெரியுமா? ரோம சாம்ராஜ்யத்தில் ஆரம்பிச்சு, பைசாண்டியர், துருக்கியர், இஸ்லாமியர்னு ஆரம்பிச்சு, கம்யூனிசம், நாசிசம், பாசிசம்னு வந்து எல்லா இசத்தையும் பார்த்து, பழைய ஏற்பாட்டில் நேபுகாத் நேச்சாரை பார்த்து, ஆமான பார்த்து, அத்தனை பேரையும் பார்த்து, இன்னைக்கு சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். சபை ஜீவனோடு கூட இருக்கிறது. காரணம், இது இயேசுவின் ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இது ஒரு நாளும் ஒளிந்து போகாது, ஒழிக்கவும் முடியாது. இன்னைக்கு எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் இறங்கி நம்ம எப்படியாவது சபைகளை காப்பாற்றணும். உன்னை காப்பாத்திக்க சபையை கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன்னா அது அவருடைய மனவாட்டி, அவர் ரத்தத்தில். இதை நம்ம சொன்னோம்னா கோச்சுக்கிறாங்க, என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, அப்ப நம்ம போராடக்கூடாதா? கூடாது. ஜபத்துல தான் போராடணும், ஜபத்துல தான் போராடணும். நீங்க போராடி பாருங்க, நம்ம ஜபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். இது வேதம் சொன்னது. கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமா என்ன செய்யும்? எல்லாம் எழும்புவாங்க, கொலை செய்வாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குது, உலகம் ஃபுல்லா நடக்குது, இன்னும் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் சம்பவிக்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், நாலாவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இதை நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. காரணம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் ரெண்டாவது யுத்தங்களின் செய்திகளும் ஏறக்குறைய ஒன்றுதான். எல்லா நாடுகளும் இன்னைக்கு ஒன்னா எழும்பிருச்சு. அத்தனை நாடும் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கு. இந்த கடைசி 5 வருஷம், 2015 இருந்து இந்த 2019 20 வரப்போகுது, இந்த கடைசி 4-5 வருஷம் தான் உலகத்திலேயே அதிகமாக ஆயுதங்கள் தயாரிச்ச வருஷம். இந்தியா மட்டுமே அதிகப்படியான ஆயுதங்களை இந்த 2-3 வருஷத்துல வாங்கியிருக்கு. ரஷ்யா தங்கிட்ட இருந்த ஆயுதங்கள் 100% தயாரிச்சிருக்குது. சவுதி அரேபியா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதிகமா ஆயுதம் வாங்கின நாட்டில் 5வது இடத்துல இருக்குது. எல்லா ஆயுதங்களை வாங்கி குமிக்கிறான் எல்லா நாடும். எதுக்கு இவ்வளவு ஆயுதங்கள்? ஐநா சபையில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, கணக்கில் வந்த ஆயுதம். ஐநா சபையில் கணக்கு கொடுத்துருக்காங்க எல்லாரும், எங்ககிட்ட இவ்வளவு ஆயுதங்கள் இருக்குதுன்னு. இந்த கணக்கில் வந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு மட்டும் இந்த பூமியை 400 தடவை எரிக்கலாம். எத்தனை தடவை? 400 தடவை. ஆனா பைபிள் படி பூமி இன்னும் எத்தனை தடவை எரியணும்? ஒரு தடவை தான் எரியணும். ஆனா இருக்கிற ஆயுதம் எத்தனை தடவை எரிக்கும்? 400 தடவை. அவ்வளவு எல்லா நாடும் இப்போ ரெடியா இருக்கான். யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுங்கிறது தான் இப்ப பேச்சே.
யார் முதல்ல ஸ்டார்ட் பண்றது? ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஆனா எல்லாரும் சொல்றாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரஷ்யா தொடங்கிருச்சுன்னு சொல்றாங்க. அது நமக்கு வெளியரங்கமா தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அத்தனை பயிலும் சேர தொடங்கிடுவான். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அதுவும் நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவும் காஷனாகவும் சொல்றோம். இந்த யுத்தங்கள் தொடங்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியணும், அந்த யுத்தம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற பார்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ரஷ்யா இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வருங்கிறது உங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நீங்களாம் இருக்கிறீங்க, அப்படி தானே? ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நியூஸ் தெரியும். இன்னும் நான் சொல்லுவேன், இந்தியாவில் வராத நியூஸ் எல்லாம் உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். இந்தியாவில் இந்த நியூஸ் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, ஈஸ்டர்ன் சைடில் இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கிற நியூஸ் எல்லாம் மறைச்சிருவாங்க. அவங்களுக்கு வேற முக்கியமான நியூஸ் எல்லாம் இருக்குது, பிக் பாஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு அதான் ரொம்ப முக்கியம். 3ஆம் உலக யுத்தம்லாம் அவங்களுக்கு அப்புறம் தான். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அதை பார்த்துப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே நடக்கிற விஷயங்கள். எனக்கு பாதி விஷயங்கள் இங்கே இருக்கிறவங்க தான் எனக்கு அனுப்பியே விடுவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான். அதனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அது தெரிஞ்ச உடனே, இந்த யுத்தம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த செய்தி ஞாபகத்துக்கு வரணும். எசேக்கியேல் 38:39 சொன்னபடி யுத்தம் தொடங்கிருச்சு. கர்த்தர் என்ன செய்கிறார்? சீக்கிரத்தில் வரப்போகிறார்னு உங்களுக்கு தெரியும்.